வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்து வந்து மீனா அந்த விஷயத்த பண்ணனால முத்து சம கோபத்தில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு போ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஜய் வந்து ஏன்டா அவன் போனோம், அவளா போகக்கூடாது, அவன் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து என்ன இது புதுசாக இருக்குது, என்ன நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து மூத்த மார்பன்னு சொன்னது அந்த சாமாரி இவ்வளோ தான். ஏன்னா இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வந்துடும், அவன் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி இங்கே விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து சொல்லுங்க நான் பான்னு கேட்டுட்டு இருக்கேன் சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து ஏய் அவன் இந்த வீட்டில் தான் இருப்பா, அவன் அப்படி தப்பு பண்ணான்னு சொல்லி இங்கே விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே மீனா வந்து இந்த மாதிரி அவள் வந்து ரொம்ப விரும்பிட்ட மாமா, அதனால வேற வழி இல்லாமல் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இதே காரணத்தை வச்சு இதே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இங்கே பாரு மீனா, நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டேன், சப்போஸ் நீ வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ அதை தலையிடவே கூடாது, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதையும் மீறி இந்த கல்யாணம் நீ நடத்தி வச்சிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சொல்லி எங்கள் முத்துங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே பாடுறா, அவள் என்ன பண்ணாலும் சரி அவன் இந்த வீட்டில் இருக்க தான் செய்வான்னு சொல்லி எங்கள் விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நம்மளை வந்து என்னடா அது புதுசாக இருக்குது, புதுசாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், இப்படிலாம் பண்ண மாட்டாலே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆனால் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து பா என்ன பண்ண நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நம்மளை டே அவசரம் சரி தான், எதுக்கு மீனா வந்து இந்த வீட்டை விட்டு போனோம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னப்பா நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்மள டே ஏதோ தப்பு பண்ணிட்டாடா அதுக்குன்னு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டுருவியா, அவள் தங்கச்சிக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா அதுக்கு என்ன சொல்லி இங்கே வந்து அண்ணாமணி முத்து வந்து அப்பா நல்ல முடிவுன்னு சொல்லாதீங்கப்பா, இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து எங்கே பாடுறா, அது என் வீடு, அவன் வந்து இங்கே தான் இருப்பா, நீ வேணா இரு இல்லைனா வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு சரி அவன் இந்த வீட்டை இருக்கட்டும் நான் கிளம்புறேன் சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட டே முத்து என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து அப்பா எனக்கு வேறு வழி இல்லைப்பா, அவள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு வெளியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ எங்கள் விஜயா வந்து மீனாவை நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து இல்லத்த அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து அவன் வந்துடுவான் நீ வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயம் கூப்பிட்றாங்க. அப்போ மீனா உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. சரி அவள் வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலேயாவது ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப் வந்துட்டு இருக்கேன், என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி இங்கே வந்து மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இங்கே வந்து சீதா வந்து கால் பண்ணுறாங்க மீனாக, என்ன சீதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் சீதா தான் நல்லா இருக்காங்க, இல்லை உங்க நாள் தான் சொல்லிங்க சீதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் மீனா வந்து சரி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் சீதா வந்து என்னக்கா ஒரு மாதிரி இருக்கு உங்க பாய்ஸ் என்ன காய்ச்சி சொல்லி எங்க சீதா கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பன் மீனா வந்து இல்லை சீதா எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து இல்லைக்கா ஏதோ ஒன்று இருக்குது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க சீதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து பார்த்தீங்களாக்கா நான் இதான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி எங்க சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து பரவாயில்ல சீதா உனக்காக தானே சொல்லி இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து சரிக்கா சரி நான் இதுக்கு நான் வேறு ஏதாச்சும் சொல்லி பண்ணுறேன் சொல்லி சீதா சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மீனா வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சீதா வந்து அருணை பார்த்தீங்க பாருங்கள் நமக்காக இப்போ அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க. மாமா வந்து வீட்டுக்கே ஒரு வாரமாக சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து என்ன சீதா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து ஆமாங்க அக்கா தான் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அக்கா என்கிட்ட சொல்ல நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து இன்னும் அவர் அப்படி கோவப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து உனக்கு தெரியாதுங்க மாமாவை பற்றி, அவர் கோவப்பட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து உங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க, பேசாமல் அவர்கிட்ட போய் மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்களேங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து என்ன சீதா சொல்லிட்டு இருக்கா, அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் இது கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து எனக்காக எங்கள் அக்காக்காக எங்கள் அக்கா வந்து நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்க, அதுக்காகியாச்சும் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து இங்கே பாரு சீதா நான் என்ன வேணா பண்ணுறேன், ஆனால் அவங்ககிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லாத, நான் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் பாரு சீதா அவ்வளோதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சீதா வந்து இங்கே பாருங்கள் எங்கள் அக்காக்காக ஒரு உதவி கூட கேட்குறேன், அதை கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எங்க சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. போனால் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இங்கே வந்து சீதா இவர்கிட்ட பேசக்கூடாது, எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியில் தவறாக இருக்காரு பாருங்க, மாமா சொன்னால் சரியாக தான் இருக்குது போல சொல்லி இங்கே வந்து சீதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ காரணம் வந்து சரி பேசாமல் ஒரு மன்னிப்பு தானே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் வந்து சீதா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்னங்காச்சே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா வந்து ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காரணம் வந்து சீதா கோவப்படாத நான் மன்னிப்பு கேட்குறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா கிட்டே சொல்கிறாங்க. இது கேட்டோம் சீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அருண்
சரி நம்ம இன்னைக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து நான் போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், நீங்களே போய் மன்னிப்பு கேட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து வரணும் வந்து ஏன் நீ வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ 2 பேருமே கிளம்பி ஸோ முத்துவோட செட்டுக்கு போகிறாங்க. ஸோ முத்து வந்து கரெக்டாக இருக்காரு. இங்கே வந்து ஸோ அருண் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஸோ மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.